இன்னைக்கு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில காலை வளர்த்துபவர்களுக்கு, ஜல்லிக்கட்டு காலை வளர்த்துபவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்போம் என்று அவர்கள் கொடுத்த 511 தேர்தல் வாக்குறுதியிலே ஒரு வாக்குறுதி. ஆனா காலை வளர்த்துறவங்க யாருக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல. ஏனென்றால் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பசுமாட்டுல பால் காம்பில் இருந்து வருதா கொம்பில் இருந்து வருதான்னு கூட தெரியாது. அவர் எப்படி காலை வளர்த்தவர்களுக்கு அவர் எப்படி ஊக்கத்தொகை கொடுப்பாரு, அவர் எப்படி 1000 ரூபாய் கொடுப்பாங்க என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அருமை சொந்தங்களே, கனிமொழி அக்காவுடைய அடிப்படை பிரச்சனை என்னன்னா, அவங்க நைட்டு தூங்கும் போது கனவுல வர்றதுல உண்மை நினைச்சு காலையில மைக்ல பேசுறாங்க. நேற்று அக்கா கனிமொழி அவர்கள் காலையில பேசுறாங்க, மக்கள் எல்லாம் கேஸ் சிலிண்டருக்கு பெரிய தட்டுப்பாடு, ரோட்டில் எப்படி நின்றுட்டு இருக்கிறாங்க, அவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, அதிமுகவும் பாஜகவுக்கும் கூட்டணி வச்சு என்னையா பண்ண போறீங்க? சரி, இன்னைக்கு நான் அக்கா கனிமொழி அவங்ககிட்ட கேட்கிறேன், இந்தியாவில் உற்பத்தி செய்ய முடியாத ஒரு பொருள் கேஸ் நம்ம கிட்ட இல்லைங்க, அது வளைகுடா நாட்டில் இருக்குது, நம்ம போய் அதை வாங்கிட்டு வரோம், அவங்ககிட்ட இல்லாத பொருள் வெளியிருந்து வாங்குறோம். இந்த ஈரான் போர் ஆரம்பித்த பிறகு பாகிஸ்தான்ல 45% பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கிறது, பங்களாதேஷ்ல 30% உயர்ந்திருக்கிறது, ஸ்ரீலங்கால 30% உயர்ந்திருக்கிறது. ஆனா பெட்ரோல் விலையே உயராத ஒரு நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பாரத நாடு. 1 ரூபாய் நான் பெட்ரோல் விலை உயர்த்தாம கொண்டு போயிருக்கு. 25வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பேர் ஜாகீர் ஹுசைன், அவர் பேர் திமுக காரர். எல்லாருமே இந்த ஹிந்தி எதிர்ப்புக்காக போராட்டம் பண்ணாங்க தமிழ்நாடு. சில திமுக காரங்க பெரிய டப்பாவை எடுத்துட்டு போனாங்க, சில பேர் கரெக்டா ஹிந்தியை பார்த்து அழைச்சிட்டாங்க. சில திமுக காரங்களுக்கு ஹிந்தி எது இங்கிலீஷ் எதுன்னு தெரியாதனால இங்கிலீஷ் ஹிந்தி அழைச்சாங்க. ஏதோ ஒன்று அழைப்ப பெயிண்ட் டப்பால வந்தாச்சு, ஏதோ ஒன்று அழைச்சிட்டு போவார். ஆனா இந்த ஜாகீர் ஹுசைன் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். ஒரு 10 பேர் அப்படி கை நீட்டி சத்திய பிரமாணம் எடுத்தார். நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க. இந்த மாமன்ற உறுப்பினர் பக்கத்தில் இருந்த பெண்ணுடைய வளையல் அப்படியே உருவினார். அதை நம்ம எல்லோரும் பார்த்த, என்ன அது ஹிந்திக்கு எதிராக ஒரு பிரமாணம் எடுக்கிறீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரி கையில் இருக்கக்கூடிய வளையலை கூட நீங்கள் விட்டு வைக்கவில்லை. அது ஒரு உதாரணம். அதே போல தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரும் குற்றங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கஞ்சா அதை சர்வதேச அளவில் கடத்தி விற்கக்கூடியவர்கள், ஈடி கேஸ்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறார். ஏன் KN நேரு அவர்கள் மீது 3 டோசியரை ஈடி அனுப்பிச்சிருக்கிறாங்க. 3ம் சேர்த்துனீங்கன்னா 1700 கோடி ரூபாய் ஊழல். 3க்கும் வழக்கு போடாம தப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்முடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு புலால் சிறையில ஒரு தனி பிளாக் கட்டி அதற்கு திமுக பிளாக் என்று பெயர் வச்சு இவங்க கையிலேயே ரிப்பனை கட் பண்ண வச்சு ஒருவராக அனுப்பணும். ஏன்னா அவ்வளவு மக்கள் பணத்தை கொள்ளடித்திருக்கிறார். நாம 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் காங்கிரஸ் தாய்மார்கள் தயவு செஞ்சு கேட்கணுங்கம்மா. இன்னைக்கு திமுக கார பிரச்சனை பண்றான், ஐயோ இந்த 2 பேரும் சேர்ந்து வந்தாங்கன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்திடுவாங்க அப்படின்னு. அம்மா நீங்க நல்லா கேட்கணும். நாம மத்திய அரசு நாம் இந்த திட்டத்தையே மாற்றி விட்டோம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டமாக மாற்றி இருக்கின்றோம். நாம யாருங்க 25 நாள் உங்களுக்கு உயர்த்தினது யாரு? நம்முடைய அரசு. ஸ்டாலின் அவர்கள் 2021 150 நாளாக உயர்த்துவோம் என்று சொன்னால் ஒரு நாளே உயர்த்துறீங்க. 25 நாள் நாம் உயர்த்தியிருக்கோம். அம்மா உங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 46,000 கோடி ரூபாய் நம்ம கொடுத்திருக்கோம். 46,000 கோடி. இந்தியாவில் ஒரு மாநிலத்திற்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிகப்படியாக நிதி கொடுத்தது தமிழகத்திற்கு தான் 46,000 கோடி. நம்மை விட மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய பீகார், நம்மளோட மக்கள் தொகை அதிகம், கிராமப்புறங்கள் அதிகம். பீகார் நாம் ஆட்சியில் இருக்கிறோம், நாம் ஆட்சியில் இருக்கிறோம். பீகாருக்கே 5 ஆண்டுகள்ல 32,000 கோடி தான் கொடுத்திருக்கிறோம். ஆனா அந்த கேடுகட்ட திமுக ஆட்சிக்கு நாம் எதையும் பார்க்காம 46,000 கோடி கொடுத்திருக்கோம். அதனால நம்முடைய ஆட்சி இங்கே வரும் பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் டெல்லியில இருந்து நம்ம வாங்கிட்டு வரலாம். மருத்துவக் கல்லூரியிலிருந்து ஆரம்பித்து அடிப்படை கட்டமைப்புக்கான எல்லா நிதியும் கூட அன்னைக்கே மதுராந்தகத்துல ஸ்டேஜ்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுக்கு முன்பு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சார். நடந்தாய்வாளை காவேரி திட்டத்தை நாங்கள் இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்த பொழுது கொண்டு வந்த, இன்னைக்கு திமுக அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதை நம்ம திரும்ப ஆரம்பிக்கணுங்கம்மா. இந்த PAP கால்வாய் எல்லாம் மறுபடியும் நம்ம சுத்தம் பண்ணி கடைமடைக்கு தண்ணி கொண்டு வரணும், அதையும் நம்ம செய்யணும். அதே போல விவசாய திட்டங்கள், ஏகப்பட்ட திட்டங்கள் தமிழ்நாடு முழுவதுமே முடங்கி கிடைக்கும். ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஆனைமலை நல்லாறு திட்டம் அங்க முடங்கி கிடக்குது, அதையும் நம்ம ஆரம்பிக்கணும். காமராஜர் காலத்திலிருந்து முடங்கி கிடைக்கக்கூடிய திட்டம் அதையும் ஆரம்பிக்கணும். ஏன்னா தமிழ்நாடு வளர வேண்டும் என்றால் விவசாயம் வளரும். வெறும் 3.5 விழுக்காடு வச்சோம்னா அடுத்த தலைமுறை யாருமே விவசாயத்துக்கு வரமாட்டாங்க. ஆனால் அருமை சொந்தங்களே, நீங்கள் எல்லோரும் இந்த முறை மிக தெளிவாக இருக்க வேண்டும். நமக்கு யார் வேண்டாம் என்பதை நீங்க தெளிவாக இருக்கணும். நமக்கு திமுக வேண்டாம். அதே நேரத்தில் இளைஞர்கள் கேட்டாங்க, அண்ணே ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது, 4 பேர் இருக்கிறாங்க, யாருக்கு நீங்க போடுறது? இது பிங்கி பாங்கி போடுற தேர்தல் இல்லைங்கண்ணா.
இது நேராக சத்தியமாக திமுக வேண்டாம் என்டிஏ வேண்டும் என்று தெளிவாக ஓட்டு போடக்கூடிய தேர்தல். காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லாத அளவுக்கு இளைஞர்கள் அதிகமா வாக்கு போட போறாங்க. 18 வயசு 19 வயசுல மட்டுமே 14 லட்சம் பேர் முதல் தலைமுறை வாக்காளர்கள். 20 இருந்து 29 வயசு வரைக்கும் 1,07,00,000 பேர். அப்ப 1,23,00,000 பேர் 29 வயசு கீழே இருக்கிறீங்க. நீங்க இந்த தேர்தல் நீங்களே முடிவு பண்ணுவீங்க. 1,29,00,000 பேர் மொத்தம் 5,60,00,000 பேர் வாக்காளர்கள் இளைய தலைமுறை முடிவு செய்ய போகின்றார்கள். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற போறாங்க. அதனால இளைய தலைவர் நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள், தயவு செஞ்சு நீங்க ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க. உங்களுக்கான ஆட்சி இது, உங்களை முன்னேற்றுவதற்கான ஆட்சி இது, உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கான ஆட்சி இது. மத்தியில் ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, மாநிலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருவரும் இணையும் பொழுது தமிழகத்தினுடைய உண்மையான வளர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதனால இளைஞர்கள் எதுவுமே குழப்பிக்காதீங்க, எங்களை நம்பி ஓட்டு போடுங்க. புதிதாக யாரையும் ரிஸ்க் எடுக்கக்கூடிய தேர்தல் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அதுக்கான தேர்தல் இது இல்லை. ஏன்னா இவங்க 5 வருஷமா பண்ண தப்ப ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு 10 வருஷம் ஆகும். ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு 10 வருஷம் ஆகும். ரிப்பேர் பண்றதுக்கு 10 வருஷம்.